புள்ளி மறுபடியும் கோட்டுக்குள்ள வந்து அடிக்கலமாக வரல. பின்னையே வந்த என் தங்க புருஷன் லெட்டர் போட்டிருந்தாராமே, வீடு ஏலத்துக்கு போது அதை மீட்டு கொடுக்கிற பொறுப்பு உங்களோடதுன்னு எழுதியிருந்தாராம். இதெல்லாம் ஏன் எனக்கு சொல்லல? அதுக்கு அவசியம் வரும்போது சொல்லிக்கலாம்னு சொல்லல. அந்த வீட்டை மீட்கிற அளவுக்கு எனக்கு இப்ப பணம் வேணும். தரலன்னா? ஏன் தர மாட்டீங்க? எனக்கு கிடைச்ச பணத்தை நான் என்ன வேணா செய்வேன். 5 லட்சம் பேர் உனக்கு போட்ட பிச்சை அது. பிச்சைதான். ஆனா அது ஒருத்தருடைய மானம் காக்கத்தானே உதவுது. நீங்க அக்கா தங்கையோட பிறந்திருந்தா இப்படி கல்மனசுக்காரர் நடந்திருக்க மாட்டீங்க. உங்களை இப்பதான் புரிஞ்சுக்கிட்டு. என்ன நீ இன்னும் புரிஞ்சுக்கல. உறுதி கேட்ட எழுதின லெட்டர் மறைச்சிங்க. தங்கச்சி பைத்தியம் ஆயிட்டா போய் பார்த்துட்டு வரேன்னு கேட்டேன், தடுத்தீங்க. இதெல்லாம் ஏன்? உன் நன்மைக்கு இல்ல, என் கூட பிறந்தவ தெரியல நிக்கிறதுல உங்களுக்கு அவ்வளவு சந்தோஷம். ஆமா, உன் அக்கான்னு மரியாதை கொடுக்காம எவ்வளவு அவமானப்படுத்திருக்கா. எனக்கு பின்னால பிறந்து ஏன் எச்சப்பாலை குடிச்சவ தானே அவன். அவனே நான் தெருவில நிக்க வச்சு பழி தீர்க்கணும். பழி தீர்க்க சொல்லல, பாடம் கற்பிக்க சொல்றேன். நான் எப்பவுமே அவளை திருப்ப நினைக்கல, இப்போ அப்படித்தான் நினைக்கிறேன். ஓ அப்படியா? சரி, இந்த செக் புஸ்தகம் நல்லா யோசனை பண்ணி பார்த்துட்டு படி இறங்கு. லட்சுமணன் தீட்சை கோட்டை தாண்டினது தீவியோட விதி. இப்ப நீங்க தீட்சை கோட்டை நான் தாண்டது அப்படின்னா மூஜனம் கிடைச்சு எனக்கும் கிடைக்கும்னு நம்பிட்டாங்க போறேன். உடம்பு தெரியாம நீ பணம் கொடுக்கலேங்கிற கோபத்தில் நான் அப்படியெல்லாம் பேசிட்டேன். வருத்தப்பட்டுக்காதம்மா. லதா, 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 இந்த பாரு, உங்க அக்கா பணம் முடியாது. இந்த பாரு, இந்த செக்கை பேங்க்ல கொடுத்து பணம் வாங்கிட்டு வாங்க. அந்த அமீனா மூஞ்சில வீசி எறிஞ்சிடலாம். ஏமா உன் புருஷனை கூட்டிட்டு அவர் வரமாட்டார். வரமாட்டாரா? ஏன்? புருஷனை எழுதிட்டு வந்தவ, வாழ்க்கையில் இருந்தவ, புருஷனை பார்த்துட்டு வந்தவ. லட்சுமி, என்னமா சொல்றேன்? நான் வாழ்ந்து பார்த்தேன் லட்சுமி. இனிமே எங்கே எப்படி வாழ்ந்தாலும் அவர் என்ன சொன்னார் தெரியுமா? கூட பிறந்தவ பாசம் இருக்குன்னா வாசலை தாண்டிப்போம், கட்டின புருஷனுடைய அன்பனா இருக்குன்னா வாசலை தாண்டாதேன்னு சொன்னார். நான் என் தங்கச்சி மேல இருக்கிற பாசத்தால வாசலை தாண்டி வந்துட்டேன். லட்சுமி கணக்கு பணம் இல்லை. பரவாயில்ல, இப்படி இக்கட்டான நிலைமை வரும்னு நான் நினைக்கல. லட்சுமி, என்னங்க பேங்க்கு போனவர் இன்னும் காணோம்? வந்துடல. என்னமா பணம் கொண்டு வரல? இந்த உங்க சரியான நேரத்தில் நான் பயிர் எடுத்துக்கிட்டேன். இந்த வீடு ஏலம் போடுறத பத்தி கூட எனக்கு அவமானமா தெரியல. என்னை இவ்வளவு தூரம் நம்ப வச்சு கடைசி நிமிஷம் வரைக்கும் என்னால ஒன்றும் செய்ய முடியாம செஞ்சுட்டிய. அதை நினைக்கும் போது எனக்கு இவ்வளவு வருத்தமா இருக்கு தெரியுமா? கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க மாப்பிள்ள. ஆமா, இவ கணக்குல அவ்வளவு பணமே இல்லை. யார் சொன்னது? என் கணக்குல இதை விட அதிகமா பணம் இருக்கும். யாரும் பதிவு செய்யறாங்க. நீதான் பதிவு பண்ணிட்ட. இந்த புருஷன் பேச்ச முடிச்சுட்டு வந்த எனக்கு இதுவும் வேணும் என்னமும் வேணும். உன்னை நம்பி எவ்வளவு பெரிய பாரத்தை இறக்கி வச்சோம். சமயம் பார்த்து தூக்கி போட்டு உடச்சிட்டியே. எங்களுக்கு தான் இதுவும் வேணும் இன்னமும் வேணும். உன் எண்ணம் போலவே இந்த வீடு ஏறத்துக்கு போகட்டும். வாங்க போகலாம். ஏன் எல்லாரும் கேட்காம நிக்கிறீங்க? வாங்க போலாம். அம்மா போகாதீங்க. நான் எப்படி பணத்தை கட்டிட்டு வீட்டை மெட்டு குடிச்சிடுறேன். எப்படி கட்ட போறேன்? என்ன பணத்தை கட்ட போறீங்களா? இந்த வீட்டை ஏலத்துக்கு விடவா? ஐயா, ஒரு நாள் தவணை கொடுங்க. கட்டோடு வந்துடுறேன். என் பேர் சொல்லி கூப்பிட்டு என்ன எழுதுகிறது? பைத்தியம் நினைக்கிறேன். எனக்கு எதுக்கு பேச? என் மேல நீ பாசம் வச்ச மாதிரி நடிச்சதெல்லாம் வேற வேஷம் இவங்கெல்லாம் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காகத்தான் நான் பைத்திய கருவன் நினைச்சேன். இப்ப நீ
இவங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிருக்கும். புருஷன்கிட்ட போய் வெப்பு செக்கு வாங்கி உடனே முடிச்சுட்டு வந்ததா நடிக்கிற நானா நடிக்கிறேன். உனக்கு வீட்டை மீட்டு கொடுத்ததுக்கு அப்புறம் என் உயிர் போனாலும் பரவாயில்லைன்னு என் தெய்வத்தையே பெஞ்சு நான் வந்திருக்கிறேன். என்ன பார்த்தா நடிக்கிறேங்கிற உன் உயிர் யாருக்கு வேணும்? எனக்கு தேவை பணம். அதை கொடுக்க வக்கில்ல உயிரை கொடுத்து என்ன புரியும்? அவர்கிட்ட என்ன பேசு? பாசத்தை பெருசா நம்பி வந்த உனக்கு எல்லாரும் சேர்ந்து சரியான பாடம் சொல்லி கொடுத்துட்டாங்க. இத்தனை பேருக்கு முன்னால் என்ன தகுதி வச்சு இப்ப திருப்தி தானே? நீங்களே சொல்லுங்க, பேங்க்ல என் பேர்ல பணம் இல்ல? அது இருக்கட்டும், நீ செக்கோட வந்ததும் அவங்க எல்லாம் எப்படி வரவேற்றாங்க? பேங்க்ல பணம் இல்லைன்னு தெரிஞ்ச உடனே உன்னை தனியா விட்டுட்டு போயிட்டாங்க பாத்தியா? அவங்க இருக்கட்டும், பணத்துக்காக பாசத்தை மறுக்கிறவங்க இருக்கிறாங்கன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். இப்போ உங்க ரூபத்துல நேர்லயே பார்த்துட்டேன். நீ இன்னும் என்ன சரியா புரிஞ்சுக்கல. உன் தங்க லதாவுக்கு புத்தி புகட்டத்தான் அவ புருஷன் எழுதின லெட்டர் கூட உனக்கு காமிக்காம செக்கில் உன் கையெழுத்து வாங்கி பேங்க்ல இருக்கிற பணம் பூரா நான் எடுத்து வச்சுக்கிட்டேன். இத்தனை நாள் லெட்டர் தான் எனக்கு விரோதியா இருந்தா, இப்ப எல்லாரும் விரோதி ஆயிட்டாங்களே. இப்ப நான் செஞ்ச காரியத்தை அவங்க கிட்ட சொன்னா உன்னையும் என்னையும் தலைமையில வச்சுக்கிட்டு கொண்டாடுவாங்க. அப்படி என்ன செஞ்சுட்டீங்க? லட்சுமி, வீட்டை ஏலத்துக்கு விட்டது ஒரு நாடகம். செக்க மாத்தி பணத்தை கட்டிட்டு வீட்டை மீட்டு வச்சேன். இந்த வீட்டு பத்திரம் உங்களை சரியா புரிஞ்சுக்காம நடந்ததுக்கு லட்சுமி அக்கா, லட்சுமி உன்னையும் புருஷனையும் புரிஞ்சுக்காம நாங்க என்னென்னமோ பேசிட்டோமா, எங்க மன்னிச்சோமா? உன் தங்கச்சியோட குடும்ப கௌரவத்தை காப்பாற்றிட்டேம்மா. அக்கா என்ன மன்னிச்சுதாங்க. லதா, இன்னைக்குதாம்மா நான் உங்க தாய் வீட்டுல நான் அக்காவும் தங்கச்சியும் வந்திருக்கோம். நீங்க சமயத்துல செஞ்ச இந்த உதவிய ஜென்மத்துக்கு மறக்க மாட்டேன். என்ன நினைச்சு உங்க கௌரவத்தை காப்பாற்றி நான் எழுதுறேன். உனக்கு தான் நீங்க நன்றி சொல்லணும். எனக்கு எதுக்கு நன்றி சொல்லணும்? நான் உதவி செஞ்சா என்ன, என் மனைவி செஞ்சா என்ன? நான் வச்ச வாழ்க்கை சொல்லிட்டேன். நீங்க பிரச்சனை இல்லாம கோடு எடுத்து உங்களுக்கு பூர்த்தி செய்தேன். லட்சுமி, நான் செஞ்ச புண்ணியம் நீங்க எனக்கு புருஷனா வச்சீங்க. ஒரே ஒரு நிம்மதி போதும். நான் போட்டுமா For more updates, like, comment, subscribe to our channel.